சேலம் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களுடைய 110வது கிளை தலப்பாக்கட்டியோட 110வது கிளை சேலத்தோட 2வது கிளை இன்னைக்கு வந்து கோலாகலமாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்டோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செட்டிநாடு தீமில் ஒரு செட்டிநாடு கான்செப்டில் இது வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்முடைய பாரம்பரியம்னா என்னென்னு தெரியாமல் போய்கிறது. ஏன்னா இப்போ புதுசாக வர குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு இந்த 2K கிட்ஸு ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நம்ம செட்டிநாடு பாரம்பரியம் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு செட்டிநாடு கான்செப்டில் ஃபியூஷன் ஸ்டைலில் இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சேலத்தில் இது வந்து 2வது பிரான்ச்சு. நம்மளோட முதல் பிரான்ச் வந்து சேலம் 5 ரோட்ஸில் வந்து இருக்குது. இது வந்து சீலநாயக்கம்பட்டி நம்ம ஜங்ஷனில் இருக்குது. அதாவது சீலநாயக்கம்பட்டி கொண்டலாம்பட்டி போகிற ரோட்டில் பைபாஸ்லேயே இருக்குது. ஒரு 110 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங் வந்து 30லேருந்து 50 கார் பார்க்கிங்லாம். ஸோ எந்த விதத்துலையுமே பயங்கர ஒரு கிராண்டாக வந்து இதை பண்ணியிருக்கோம். ஸோ சேலம் மக்களுக்கு வந்து இது வந்து இது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு இன்டீரியரு, வித்தியாசமான ஒரு கான்செப்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சேலத்தில் இதான் நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது பயங்கர கிராண்டாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட சேலம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டினால 2-3 முக்கியமானது. ஒன்று வந்து சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பா ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மற்ற அரிசியை விட சீரக சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. அதனால ஈஸியாக செரிமானம் வந்து நல்லாயிருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அது மசாலையை வந்து அது வந்து உட்கொள்கிற விதம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து மசாலாவோட ஸ்மெல் வராமல் அந்த அந்த அரோமா ஃப்ளேவர் வந்து பர்ஃபெக்டாக வரும். அது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே மட்டன் வந்து எல்லாமே நாங்கள் வந்து வெள்ளாடு. அது வந்து 3வது சிறப்பு. 4வது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சீக்ரெட் ரெசிபி. நாங்கள் போடுற மசாலா வந்து நாங்களே எங்களுடைய கைவண்ணத்தில் இன்றைக்கி வர திண்டுக்கல்ல 1957 எப்படி தாத்தா ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வர அதே மஷின் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா 110 ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் இந்த மசாலா யூனிட் அப்படியே இருக்குது. அது வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களாக நடத்தப்படுது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரே பெண்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ கிரைண்டிங்லேருந்து பேக்கிங்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பெண்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது இன்றைக்கி வரை அது ஆரம்பிச்சிக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய சிறப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரியாணி தான் எல்லாத்துக்குமே தெரியும். அது தவிர இப்போ வந்து புது ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில மெனுவெலாம் உண்டாகியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போபா ஷேக்ஸ். ஏன்னா போபா ஷேக்ஸ் சேலத்துலலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து கொரியன் ஃபுட்டு ட்ரிங்க்ஸு அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சவுத் இந்தியன் மீல்ஸ், அதாவது ஆந்திரா ஸ்டைல் மீல்ஸு, அன்லிமிட்டட் மீல்ஸு, ஒரு 17 வகையான வெரைட்டிஸ் வச்சு அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நாட்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டி பிரியாணி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது தவிர ஒரு 240 வகையான மெனு ஐட்டம் இருக்குது. ஸோ யாருக்குமே எந்த ஐட்டம் எனக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தேவையான பிடித்தமான எல்லா உணவுமே நாங்கள் வச்சுருக்கோம் சார். 28 பிரான்ச் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து ஆரம்பித்து நாகர்கோவில் வரை வந்து பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் வந்து ஒரு 6 பிரான்ச் இருக்குது. கர்நாடகாவில் வந்து ஒரு 18 பிரான்ச் இருக்குது. இது தவிர வெளிநாட்டில் வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் லார்ஜஸ்ட் ஒரு பிரியாணி பிராண்ட். ஸ்ரீலங்காவில் மட்டும் 8 பிரான்ச் வச்சுருக்கோம். அது தவிர வந்து சிங்கப்பூர், மலேசியா, துபாய், US அங்கேயும் நம்மளுடைய பிரான்ச் இருக்குது. இது எதுவுமே ஃப்ரான்ச்சைஸ் இல்லை, எல்லாம் நம்மளுடைய ஓன் பிரான்ச்சஸ். யாருக்குமே பார்ட்னர்ஷிப்போ அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. கம்பெனியோட ஓன் கம்பெனியோட அப்போ தான் வந்து நம்மளோட குவாலிட்டி, அந்த தரம், அந்த சுவை அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்.